ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பார்ப்பார் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று பார். நீ என்னென்னவோ நினைத்தாய் அல்லவா? வாழ்க்கையை பற்றி நமக்கு எல்லாமும் கடினமாக மாறப்போகிறது. எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே வரப்போகிறது. எல்லாம் நம்மை விட்டு போகிறது என்று எதிர்மறையாக நினைத்தாய் அல்லவா? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது எதையும் கணக்கு வைத்து பார்க்காதீர்கள். இனிமேல்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இனி உங்களுடைய கண்ணுக்கு படும். அதை வைத்து நீங்கள் முன்னேறுவதற்கான வழிகளை பாருங்கள். எதற்கெடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு தவறான விஷயத்தை தான் செய்கிறேன் என்ற மாதிரியான எதையும் நினைக்காதீர்கள். பொறுமையாக இருந்து பாருங்கள். எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று. இன்று உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, எது வேண்டுமானாலும், சிறு விஷயத்தை மட்டுமே நான் சொல்லவில்லை, பெரிய விஷயம் வரைக்குமே நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகும் விஷயத்தில் எல்லாம் மாபெரும் ஒரு சந்தோஷம் என்ற ஒன்று அமரும். அது இன்றைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் கூடிய விரைவில் அனைத்தும் தெரியும். ஆனால் அந்த நிமிஷத்தில் எதையும் விட்டுவிடாதீர்கள். எல்லாவற்றையும் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். துரோகங்களை செய்தவர்களையும் நான் தட்டி கேட்பேன். நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தாலும் தட்டி கேட்பேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிறது. ஐயையோ வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று. அந்த ஐயையோ என்ற வார்த்தையை விட்டுவிட்டு சாயி எனக்கு நல்லது மட்டுமே செய்வார். இந்த கடினமான காலங்களும் ஒரு அழகான ஒரு நந்தவனமான காலத்தை பார்க்கத்தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தெய்வம் 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 தெய்வம். இந்த கோவிலுக்கு போவோமா, அந்த கோவிலுக்கு போவோமா, இந்த வழிபாட்டை செய்வோமா, அந்த வழிபாட்டை செய்வோமா, இது செய்தால் முன்னுக்கு வந்து விடுவோமா, அதை செய்தால் முன்னுக்கு வந்து விடுவோமா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிப்போமா, அப்பொழுது விளக்கு போடுவோமா என்று உங்களுக்கு எண்ணங்கள் முழுக்க முன்னேறுவது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும், என்னென்ன வழிபாட்டுகளை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே இருக்கிறது. இனிமேல் நீங்கள் செய்ததற்கான அத்தனை நல்லதும் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தெய்வத்திற்காக என்னென்ன எல்லாம் செய்தீர்களோ அதற்கான அத்தனை விஷயமும் உங்களுக்காகவே கிடைக்கும். நீங்கள் இதுவரைக்கும் செய்ததற்கான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது. நிச்சயமாக இதற்கு பிறகு நீங்கள் தெய்வத்தை ஒரு வார்த்தை கூட திட்டமாட்டீர்கள். இனி நான் இப்பொழுது இந்த நிமிஷம் அடித்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெய்வத்தை ஒரு நாளும் திட்டமாட்டீர்கள். தெய்வம் 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 இது மட்டும்தான் சொல்வீர்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்றும் சொல்வீர்கள். இப்பொழுது நான் இவ்வளவு தூரத்திற்கு ஆளாகியிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தெய்வம்தான் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்தில் நீங்கள் வைப்பீர்கள். அப்படி மாற்றப் போகிறேன் என்பதை பார். சில கசப்பான சந்தர்ப்பங்கள், அதாவது யாருடைய முகத்தை பார்க்கக்கூடாது என்று நினைத்தேனோ அவர்களுடைய முகத்தை எல்லாம் என்னை பார்க்க வைத்தீர்கள். என்னை நீங்கள் அதிகமாகவே கஷ்டப்படுத்துகிறீர்கள், வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் சொன்ன காலங்கள் அனைத்தும் விலகி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சந்தோஷம்தான், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் திருப்தி தான் என்று சொல்லக்கூடிய காலத்தையும் என்னால் மட்டுமே உருவாக்க முடியும். பேரின்பங்கள் பேரின்பங்கள் பேரின்பங்கள். இந்த பேரின்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிலையாக அமருகிறதா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள். சந்தோஷத்திற்கு குறைகள் இருந்தால்தானே நீங்கள் கவலைப்பட வேண்டும். சந்தோஷத்திற்கு குறைகளே கிடையாது. சந்தோஷத்திற்கு இனிமேல் எந்த விஷயத்திலேயும் குறைகள் வைக்கப் போவதே அல்ல. சந்தோஷங்களுக்கு எப்பொழுதும் ஐயோ என் வாழ்க்கையில் தெய்வம் அன்று ஒன்று சொன்னது, ஆனால் இன்று வரைக்கும் தெய்வம் அந்த விஷயத்தை எனக்கு செய்து கொடுக்கவில்லை, தெய்வம் எனக்காக எதுவும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லை என்பது போலெல்லாம் பேசாமல், எனக்காக தெய்வம் அனைத்தையும் நல்லபடியாகத்தான் கொடுக்கிறது, தெய்வம் எனக்காக அனைத்தையும் யோகமாகத்தான் கொடுக்கிறது, எல்லாவற்றுக்கும் என்னுடைய தெய்வம் சீரும் சிறப்பும் நிறைந்ததாகத்தான் கொடுக்கிறது என்று நம்புங்கள்.
இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத பலவிதங்கள் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிவரும் காலத்தில் நடக்கும். யாருக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பொறாமைகள் இருந்தது, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய குடும்பங்கள், அதாவது குடும்பங்கள் என்றால் என்ன, உன்னுடைய சுற்றி இருப்பவர்கள், நீ நம்பியவர்கள் அனைவருக்குமே நீ வாழ்ந்து காட்டும் நேரம் வந்துவிட்டது. கட்டாயமாக பெரிய பெரிய சந்தோஷங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமும் வந்துவிட்டது. நிம்மதிகளுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலேயும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாரை பார்த்தாலும் நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன். நானும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். இது பேச்சுக்காக சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நம்பிக்கையோடும் எல்லாவற்றுக்கும் திருப்தியாகவும் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அழுதது எல்லாம் போதும் தங்கமே. இதற்கு பிறகு எதற்காக அழ வேண்டும்? இதற்கு பிறகு என்ன விஷயத்திற்காக அழ வேண்டும்? காலங்கள் உன் பக்கத்தில் வந்துவிட்டது. நேரங்கள் உனக்காக கிடைத்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் உனக்கு நன்மைகளே தருவேன் என்று ஒவ்வொரு பொழுதுகளும் நான் இருக்கிறேன். உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். புரிந்ததா? நான் என்ன சொன்னாலும் உனக்கு நல்லதற்காகத்தான் சொல்வேன். உனக்கு நான் என்ன சொன்னாலும் உன்னை கவலைப்படுத்தக்கூடாத அளவுக்குத்தான் சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய போனாலும் செய்ய நினைத்தாலும் அது அனைத்தையும் நான் உனக்காக நல்லபடியாக மட்டும்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவேன். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நான் யோசிக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்யும் விஷயத்தினால் எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. நல்லபடியாகத்தான் இருக்க வேண்டும். நல்லது தான் நடக்க வேண்டும். நல்லதொரு மாற்றத்தை தான் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் கொடுக்க போகும் மாற்றத்தினால் என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு மன உளைச்சல்களும் வந்துவிடக்கூடாது என்பதை தான் நான் நினைப்பேன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களை கஷ்டப்படுத்துவதோ, உங்களை கவலைப்படுத்துவதோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் ஆக்குவதோ என் வேலையே அல்ல. எல்லாவற்றுக்கும் துணை நானே. என்னுடைய பாதுகாப்பில் இருப்பது நீங்களே. உங்களுடைய வளர்ச்சிக்கு என்றும் நான் குறை வைக்கவே மாட்டேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.